ரொம்ப பரபரப்பா எல்லாராலும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இன்னைக்கு நடிகரும் தாவேக தலைவருமான விஜய் மற்றும் அவங்களுடைய மனைவி சங்கீதா இவங்களுடைய டிவோர்ஸ் கேஸ் பத்தி தான் பேசுபொருளா மாறி இருக்கு. செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து கேட்டு சங்கீதா மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. நடிகர் விஜய் மற்றும் சங்கீதா 2 பேருக்குமே 1999ல திருமணம் நடந்தது. இதுக்கப்புறமா இவங்களுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகளும் இருக்காங்க. விஜயுடைய மகன் சஞ்சய் இப்போ சிக்மா அப்படிங்கிற படத்துல சந்தீப் கிஷானை வச்சு டிரெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இதை லைகா நிறுவனம் தயாரிச்சுட்டும் வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில திருமணம் முடிஞ்சு 27 வருஷம் ஆனதுக்கு அப்புறமா சங்கீதா விவாகரத்து கோரி மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய பொண்ணு வெளிநாட்டுல படிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அந்த மனுவில் விஜய் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை சங்கீதா முன் வச்சிருக்காங்க. நடிகை ஒருவரோட திருமணத்துக்கு மீறிய உறவுல விஜய் இருக்கிறது ஏப்ரல் 2021 வருஷமே எனக்கு தெரிய வந்தது. இது வலியையும் மன உளைச்சலையும் கொடுத்துச்சு. இது துரோகம், அதோட திருமணத்துக்கான நம்பிக்கையை மீறுவதற்கு சமம். நான் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமும் இறக்கமே இல்லாம அந்த உறவை அவர் தொடர்ந்துட்டு இருந்தாரு. இதனால நான் மனதளவில் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இதன்படி மார்ச் 20 விஜய் நேரில் ஆஜராகணும்னு சொல்லி நீதிமன்றத்தின் தரப்புல நோட்டீஸும் கொடுக்கப்பட்டிருக்கு. விஜய் நேரில் ஆஜராகவில்லை அப்படின்னாலுமே அவர் தரப்புல வழக்கறிஞர் ஆஜராகுவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் கடந்த சில ஆண்டுகளாகவே விஜயிடமிருந்து பிரிந்து வாழ்ந்து வருவதாகவும் சங்கீதா தரப்புல சொல்லப்படுது. கடைசியா விஜய் மற்றும் சங்கீதா தம்பதியினர் மாஸ்டர் படத்தினுடைய ஆடியோ வெளியீட்டு விழால பங்கேற்றாங்க. அதுக்கப்புறமா விஜயின் எந்த படத்தின் விழாவிலும் விஜயுடைய கட்சி சம்பந்தப்பட்ட விழாவிலும் சங்கீதா பங்கேற்கவே இல்லை. அவங்களுடைய பெற்றோர்களை வேணா நிறைய இடங்களை நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஆனா மனைவி சங்கீதா, மகன் சஞ்சய் மற்றும் மகள் திவ்யா அப்படின்னு யாருமே பங்கேற்கவே இல்லை.